லைன் ஈக்குவேஷன். ஓகே சார். அப்படின்னா என்ன? 2 பாயிண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. 2 பாயிண்ட்ஸ் குடுத்துட்டு எப்படி நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே. நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் ஆரிஜின் டு திஸ் வேல்யூ அப்படிங்கிறான். அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னா, சொல்யூஷன் இது வந்து ஆல்ரெடி லோயர் கிளாஸை படிச்சதுதான். அதனால திரும்ப நான் எழுதுறேன் பார்த்துக்குங்க. என்ன கொடுத்துருக்கோம், ஃபார்ம் வேல்யூ 0,0,0 அண்டு 2,1,3 அப்படின்னு இருக்கும்போது இதனோட வேல்யூஸ் என்னன்னா, இது x1 y1 z1, இது வந்து x2 y2 z2. அப்போ லைன் ஈக்குவேஷன் என்ன, 2 பாயிண்டோட லைன் ஈக்குவேஷன். ரொம்ப ஈஸி தான், பெருசாக கஷ்டம்லாம் இல்லை. x minus x1 divided by x2 minus x1, y minus y1 divided by y2 minus y1, z minus z1 divided by z2 minus z1. இதுதான் ஃபார்முலா. சரியாப்பா? ஓகே சார். லைன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. என்ன வரைக்கும்? x minus 0 divided by 2 minus 0. கரெக்டாப்பா? y minus 0 divided by 1 சொல்ற கண்ணு. இல்லை ஓகே சார். 3 minus 0. இது என்னன்னா, இது எல்லாம் ஈக்குவல்னால இது கெட்டிங் த சம் ஸ்கேலார்பாங்க. இந்த டீன்னு நோட் பண்ணுவாங்க. இது ஒரு டம்மி வேரியபிள் மாதிரி. மேபி ஸ்கேலாரா இருக்கலாம், இல்லை ஒரு டம்மி வேரியபிள் மாதிரி இது. சரிங்களா? டி ஓகே சார். சொல்லுவாங்க. சரிடா கண்ணு? இப்போ அடுத்தது என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். So x pattern is 2y. y by 1. So எல்லாத்தையும் in terms of y t மாத்திக்கலாம். ஓகே. அப்ப என்னாச்சு, x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2y 2t. 2t சார். எல்லாமே t மாத்துங்க, ஒரு சிங்கிள் வேரியபிள். ஓகே 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 சார். y by 1 y equal to t and z equal to 3t. ஓகே சார். சரிங்களா? புரிஞ்சுச்சு சார். சரி, இதில் வேல்யூஸ் என்ன, எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, எப்படி டி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? டி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ லிமிட் போட்டோம்னா இன்டெக்ரல் போடணும். இன்டெக்ரல் ஒரே ஒரு வேரியபிளோட லிமிட் தானே. இப்போ பாருங்க, x0 y0 z0. இங்கே அப்ளை பண்ணுங்க. x0 போட்டு 0, t0, y0 போட்டு t0, z க்கு 0 போட்டு t0. ஓகே ஓகே ஓகே. x0, y0, z0, which implies that t is also 0. கரெக்ட்டுங்களா? அடுத்த பாயிண்ட் லோவர் லிமிட் தான் எடுக்கணுமா? இல்லை, இங்கே இருக்குதுங்க. ஆமாம், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த செகண்ட் லோவர் லிமிட் அப்பர் லிமிட். ஓகே ஓகே சார். அடுத்து சொல்லுங்க. x equal to 2, y equal to 1, z equal to 3. அப்ளை பண்ணுங்க. x equal to 2, 2 கட் ஆயிரும், t வந்து 1. y 1னா t வந்து 1, z 3னா 3 கட் ஆயிரும், t 1. அப்போ லிமிட் என்ன ஆகுது, t ஓட வேல்யூ 0 to 1 வந்துருச்சு. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஒருக்கு என்ன வேணும் எனக்கு? f வெக்டர் டாட் dr வெக்டர் வேணும். இது ரொம்ப ஈஸி தானே. dr vector is equal to dxi cap plus dyj cap plus. நோட் பண்ணிக்கிறேன். f வெக்டர் மட்டும் நோட் பண்ணிக்க, கீழே கொண்டு போறேன். எனக்கு அப்படி சொல்லுங்க, நான் சொல்றேன். நானே எழுதிக்கிறேன். எழுதிட்டேன். சொல்லுங்க. f வெக்டர் டாட் dr வெக்டர். f வெக்டர் டாட் dr வெக்டர் சொல்றேன். f1 வந்துட்டு 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் dx plus 2xz minus y dy. x into minus y. 2xz 2xz minus y bracket. yes sir. dy plus 2 into dz. வெறும் 2 into dz தானா? z கிடையாதுங்க. z தானே உன்னோட கேண்டிடேட் தானே, இது z தானே. ஓ z யாரோட கேண்டிடேட்? உன்னோடதுல யாருது? இது தெரியல சார் அனுப்புனது. ஓகே, அது z தான். ஓகே 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 சார். அப்ப z into dz. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஒரே வேரியபிளா சேஞ்ச் பண்ணுங்க. வேரியபிளா மாத்தணும். இங்க நமக்கு tx கண்டுபிடிக்கல. அப்ப tx ஈக்குவல் என்னது? 2dt. dy என்னதுலாம் dt ன்னு எழுதலாம். dz என்னதுலாம் 3dt ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ எங்கெல்லாம் x இருக்குதோ 2t ன்னு அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் z இருக்குதோ 3t ன்னு அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் y இருக்குதோ t ன்னு அப்ளை பண்ணுங்க. பட் dx என்ன அப்ளை பண்ணணும்? 2dt. dy என்ன அப்ளை பண்ணணும்? dt. இது 3t. போடலாமா? 3dt.
yes. போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறாங்க என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2t ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் 2 இன்ட்டு டிடி ப்ளஸ் 2 இன்ட்டு 2t இன்ட்டு 3t 2t இன்ட்டு 3t மைனஸ் ஒய். மைனஸ் ஒய் வந்து டி. மைனஸ் ஒய் வந்து டி இன்ட்டு டிஒய்யா. டிஒய்யோட வேல்யூ டிடி. டிஒய்யோட வேல்யூ டிடி ப்ளஸ் இஜெட். இஜெட் வந்து 3t இன்ட்டு டிஇஜெட் 3dt. பொறுமையாக சிம்பிள் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி போட்டு என்ன வரும் பாருங்க. 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வேல்யூ 4. இது வந்து டி ஸ்கொயர் ஆகும். அப்போ 4 இன்ட்டு 3 வந்து 12. அப்போ 12 இங்கே ஒரு 2 இருக்க மாட்டேங்குது. 12னா 24 ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3 12. 12 இன்ட்டு 2 வந்து 24. அப்போ 24 டி ஸ்கொயர். கரெக்டாப்பா? 24 டி ஸ்கொயர். இங்கே என்னாச்சு? 2 4 2 4 12 dt plus 12 t square minus t into dt plus 3 into 3 90 into dt 90 into dt. அப்போ எல்லாத்துக்கும் என்ன எடுக்கலாம்? டிடி காமன் எடுக்கலாம். எல்லாத்துக்கும் டிடி காமன் எடுத்தால் என்ன ஆகும்? இங்கே பார்த்தீங்கன்னா 12 டி ஸ்கொயர் 24 டி ஸ்கொயர் 36. காமன் எடுக்காமே பண்ணிக்கலாம். இல்லை, காமன் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரே இன்டெகிரேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்டெகிரேஷன் பண்ணும்போது நிறைய ஸ்பிளிட் அப் டைம் இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா அந்த ஓகே புரிஞ்சு சார். டி ஸ்கொயர் டைம் உங்களுக்கு கட் ஆயிரும். ஒரு 36 டி ஸ்கொயர் ப்ளஸ் 8 dt. அவ்வளோதான். அப்போ அது அப்படியே போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? சரி, அப்போ என்னாச்சு? இன்டெகிரல் கண்டுபிடிச்சலாம். லைன் இன்டெகிரல் எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். இதோட லிமிட் என்ன தெரிஞ்சுட்டீங்க? 0 to 1 தெரிஞ்சுட்டீங்க. இது என்ன கிடைக்குது? 36 டி ஸ்கொயர் ப்ளஸ் 80 இன்ட்டு டிடி. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 36 டி கியூப் பை 3 0 to 1 ப்ளஸ் 8 டி ஸ்கொயர் பை 2 0 to 1. அப்போ என்னாச்சு? இந்த இதுவும் கட் பண்ணோம் 12 ஆகும். இதுவும் கட் பண்ணால் 4. இந்த டி ஸ்கொயர் வேல்யூ 1 போட்டால் 1 தான். அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிட்டே போதும். 12 plus 2 14 equal to 16. 16 தானே? 8 by 2. sorry.